நகைச்சுவை நடிகர் அண்ணன் கவுண்டமணி படத்தோட ஃபேமஸ் டைலாக், நாம் ஒரு கேள்வி கேட்டால் நம்ம அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் வரும் பாருங்க, அது இங்கே புரியாது. அதோட நிலைப்பாடு தான் இப்போ தெரியுது எனக்கு தெளிவாக. நீங்கள் கூட்டணியை பற்றி கேட்குறீங்க, திமுக விழுங்குறதுன்னு மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் வச்ச விமர்சனம் என்னன்னு கேட்குறீங்க. அவர் இதை பேசுகிறாரு, பரப்புரையில் அதை பேசுகிறாரு, இதை பேசுகிறாரு. கூட்டணியோட நிலைப்பாடு என்ன, கூட்டணி எவ்வாறு இருக்கிறது, ஒரு ஸ்டேட்மெண்ட் வரலையே. இதைத்தான் சொல்கிறோம். 3 வருஷமாக என்ன சொல்லிட்டு இருக்கோம், கூட்டணி தர்மம் என்னும் பெயரில் கூட்டணி கட்சிகள் தங்களுடைய அடையாளத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கின்றன. சார், கொடியே கட்ட முடியலன்னு சொல்லி விமர்சனம் வைத்து அதிமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியா இல்லை திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியா? விடுதலை சிறுத்தைகள் எங்களால் கொடி கம்பத்தை கூட எங்கள் கட்சி குடும்பத்தோடு நட்டம் வைக்க முடியலன்னு சொல்லி விமர்சனம் வச்சது யார்? சட்டமன்றத்தில் எனக்கு பேசுவதற்கு கால அவகாசம் நேரம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி விமர்சனம் வச்சது யார்? தமிழக வாழ்முறை கட்சியா யார்? கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு முதல்வருக்கும் டிஜிபிக்குமே அது தெரியாதுன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த கம்யூனிஸ்ட் தலைவர் அடுத்த மாதமே வந்து வயது மூப்பின் காரணமாக மாற்றப்பட்டார்னு வருகிறது. ஒரு நடவடிக்கையும் கூட்டணி கட்சிகளை முடக்குவதாகவும் இல்லை கூட்டணி கட்சிகளை குரல் வெளியே தெரியாத மாதிரியும் அதிகாரத்தில் பங்குன்னு ஒருத்தர் கேட்குறாரு கூட்டணி கட்சியில், ஒரே மாதத்தில் அழுத்தம் கொடுத்து அவர் கட்சியை விட்டே காலி பண்ணுறீங்க. இல்ல இப்ப நீங்க இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது கொடிக்கம்பம் நட முடியலன்னு சொன்னது, சட்டமன்றத்தில் பேச முடியலன்னு சொன்னது, இதெல்லாம் வெளிப்படையா அவர்கள் வச்ச கருத்து தானே. எங்கேயும் எந்த இடத்துலயும் குரல் ஒடுக்கப்படல, பேசினாங்கல்ல. அப்ப இவ்வளவு விமர்சனங்களையும் தாண்டி அவங்க திமுக கூட்டணிக்குள்ளதான் இருக்கிறாங்க. நம்ம எந்த நிலைமையில வந்துட்டோம் பாருங்க. தள்ளி விரக்தியில வர ஸ்டேட்மெண்ட் கூட அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் பேசுறதுக்கு வந்து நிக்கிறோம் பாருங்க. சார், ஒரு போராட்டம் நடத்த முடியல, ஒரு கூட்டம் நடத்த முடியல, அனுமதி இல்லைன்னு எல்லா கட்சிகளும் போய் நீதிமன்றத்தை நாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒருத்தர் உண்ணாநிலை போராட்டம்னு சென்னையில் இடத்துல வந்து போராட்டம் அறிவிக்கிறாரு. அதுக்கு அனுமதியும் கொடுத்து பின்னாடி இருந்து தூது விட்டு கூட்டணி கட்சியை உடைக்கிற வேலையிலேருந்து பலவீனப்படுத்துகிற வேலை வரைக்கும் எல்லாமே நடக்குது.